தினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு. நாள் ஜூலை 20, 2025 ஞாயிறு காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருமண மண்டபம், வதிஷ்டபுரம், திட்டக்குடி. விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. யாராவது 1 to 1 என்கிட்ட உட்கார்ந்து பேச தயாரா இருக்கிறீங்களா? கேப்டன் விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு 8.3% நிரூபிச்சார். பவன் கல்யாண் 2019ஆம் ஆண்டு சுமார் 7% நிரூபிச்சார். ராஜ்யசபா இளைஞர் காங்கிரஸ் எல்லாம் தர முடியாது. அது இத்தனைக்கு ஈழ மக்கள் அன்னைக்கு கொண்டு வைக்கப்பட்ட காலகட்டத்தில். அதான் சந்தர்ப்பவாதி விஜய், அரசியல் பச்சோஞ்சி விஜய், அரசியல் வியாபாரி விஜய் நான் சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கியா? ஆனா அவருக்கு நிறைய மக்களோட சப்போர்ட் இருக்கு, இளைஞர்களோட சப்போர்ட் இருக்கு. அவர் தகுதியற்றவராட்டு திறமையற்றவராட்டு களத்துக்குள்ளே வராம போயிட்டாருன்னா, அஜித் கூட தான் சப்போர்ட் இருக்கு, களத்துக்குள்ள வரலையே. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஆரம்பிச்சுட்டு ரஜினிகாந்த் மாதிரி களத்துக்குள்ளே வராம போயிட்டாருன்னா அப்போ சீமான்ட்ட தோத்துருவோம். சீமான் 5வது முறை தனிச்சு நிற்கிறாரு, கிரெடிபிலிட்டியோட நிற்கிறாரு. அவர் சினிமா ரீல் அரசியல் பண்ணல. சீமான் தனிச்சே போறேன்னு சொல்றதுனாலையும் சீமானுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க கூடாதுங்கிற அடிப்படையிலையும் பலன் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை வச்சு சீமான் மீது எதிர்ப்புணர்வு கொண்டவங்கெல்லாம் ஒரு அரசியலை பண்றாங்க. அப்ப இதனால எந்த கட்சின்னு சொன்னா பிரச்சனை வரும். அதனால பொதுவா பெரிய கட்சின்னா யாரை சொன்னான்னு வராது இல்லையா? புத்திசாலித்தனமா தான் பேசுறாரு. இப்போ பெரிய கட்சி அஜித் கூட தொடங்கி ஒரு பெரிய கட்சி தொடங்கி வரலாம். நாள் இருக்க அஜித் தொடங்கி வரலாம், சிவகார்த்தியன் தொடங்கி வரலாம். இப்போ என்ன சொல்றாருன்னு விஜய் சொன்னார்னா, தம்பி ஒன்றும் சொல்லலப்பா, அஜித் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, அஜித் ஒரு கட்சி தொடங்கி வர போறாரு, அதைத்தான்பா பெரிய கட்சின்னு சொன்னேன். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. அதிமுகவுல இருந்து அன்வர் ராஜா திமுகவுல இணைஞ்சிருக்காரு. இதை பத்தின உங்க கருத்து என்ன சார்? அன்வர் ராஜா காங்கிரஸ் அதிமுக பாஜக கூட்டணி நம்ம பிரியாது, அதனால அந்த கூட்டணியில் இருக்கிறது தனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாரு. இன்னொன்று, பிரிஞ்சாலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏற்கனவே அதிமுக டெபாசிட் இழந்துச்சு. அது பாராளுமன்றம் சட்டமன்றம்லாம் பார்க்கல, முடிஞ்சு போச்சுன்னு பார்க்காரு அன்வர் ராஜா. திமுகவில் சேர்ந்திருக்காரு. இப்போ அவரு அந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு இந்த கட்சிக்கு வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் பாஜக கூட்டணி அவருக்கு ஏத்துக்க பிடிக்கல. ராமநாதபுரம் மாவட்டத்தில் டெபாசிட் இருந்து போயிட்டாப்புல. ஏன்னா எடப்பாடியை நம்பி நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி, ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் இல்லாம மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு அன்வர் ராஜா நினைக்கிறார். விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கிறதுக்காக நேரம் கேட்டதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. இதை பத்தின உங்க கருத்து என்ன சார்? விஜய் அவர்கள் பற்றி வரக்கூடிய எல்லாமே கேசிய செய்திகள், பொய் செய்திகள். விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. யாராவது 1 to 1 என்கிட்ட உட்கார்ந்து பேச தயாரா இருக்கிறீங்களா? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. கேப்டன் விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு 8.3% நிரூபிச்சார். பவன் கல்யாண் 2019ஆம் ஆண்டு சுமார் 7% நிரூபிச்சார். நீங்க நிரூபிக்கல. இப்போ உங்க நிலைமை 2014ஆம் ஆண்டு பவன் கல்யாண் மாதிரி இருக்கிறீங்க. 2006ஆம் ஆண்டுக்கு முந்தைய கேப்டன் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்க. நிரூபிக்காம நிரூபிச்சது மாதிரி ஒரு பிலிமை காட்டிட்டு இருக்கீங்க. நீங்க ஒருவேளை அப்பாயின்மெண்ட் கேட்கலாம், கேட்டு ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேருந்து ஒரு ராஜ்யசபா வாங்கலாம். கமல்ஹாசன் 4% வாக்க நிரூபிச்சு ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டார்ல. நீங்க ஏற்கனவே ராகுல் காந்திட்ட போய் கேட்டீங்க, தம்பி உனக்கு 35 வயசு தாண்டி போச்சு, இப்போ 50 தாண்டி இருப்பாருன்னு நினைக்கிறேன். 35 வயசு தாண்டி போச்சு, ராஜ்யசபா இளைஞர் காங்கிரஸ் எல்லாம் தர முடியாது. அது இத்தனைக்கு ஈழ மக்கள் அன்னைக்கு கொண்டு வைக்கப்பட்ட காலகட்டத்தில். அதான் சந்தர்ப்பவாதி விஜய், அரசியல் பச்சோஞ்சி விஜய், அரசியல் வியாபாரி விஜய் நான் சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கியா? ஜான அரிக்கசாமி ஆதாரம் இருக்கு, அர்ஜுன் ஆதாரம் இருக்கு. ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்க போன போது, கரெக்ட், யூ ஆர் ரைட், குட் கொஸ்டின். ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராஜ்யசபா கொடுங்க, இளைஞர் காங்கிரஸ் கொடுங்கன்னு ராகுல் காந்தியை பார்த்தவர் இதே விஜய் தான். அதுதான் ஆதாரம். இப்பவும் பார்ப்பாரு, சரி உங்களுக்கு கேரளாவில் செல்வாக்கு இருக்கு, ஆந்திராவில், தெலுங்கானாவில், கர்நாடகா செல்வாக்கு இருக்கு, நீங்க உங்களோட மடிகா அந்த அருந்ததியர் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெயரக்கூடாதுங்கிறதுக்காகவே சீமானுக்கு எதிராக நீங்க பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5% சீமான் உயர்த்தினது கூட நீங்க பேசாம இருக்கிறீங்க.
இங்கெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. ஒரு ராஜ்சபா தெலுங்கானாவில் இருந்தோ கர்நாடகாவில் இருந்தோ தாரம்னு சொல்லுவார். நீங்கள் ஸ்டாலின் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்பார். அவர் எந்த காலம் கொண்டும் இந்தியா கூட்டணிக்கு இல்லை பெரிய தூணாட்டு நம்பர் 2 ஆட்டு மோடியாலே பெரிய மதிப்பு கொடுக்கப்பட்டு ராஜீவ்காந்தி ராஜ்நாத் சிங் அனுப்பி கலைஞர் அனுப்பினாலும் சரி, கனிமொழியை ஃபாரினுக்கு அனுப்புறதாலும் சரி, எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய மோடி அரசியலில் திமுகவும் காங்கிரஸையும் பிரிக்கணும்னு நினைக்கும் போது விட்டுறக்கூடாது திமுகவன்னு, வாங்க ஒரு ராஜ்சபா நாங்கள் தாரோம், திமுகவை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ராகுல் காந்தி வந்து அவரோட நேரத்தை ஒதுக்கி சந்திப்பாருன்னு நினைக்கிறீங்களா? சந்திச்சா திமுக சப்போர்ட் பண்ணி ராஜ்சபா சீட்டு நாங்கள் தாரோம்னு சொல்லுவோம். ஒரு ராஜ்சபா கேரண்டி. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது பெரிய கட்சி அப்படின்னு சொன்னா வந்து நாம் தமிழர் கட்சியை தான் வந்து சொல்லுவாங்க. ஆனா இப்ப சமீபத்துல நடக்கக்கூடிய கருத்து கணிப்பு எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகம் தான், அதுதான் வந்து 12% வாக்குகளை வாங்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதை பத்தின உங்க கருத்து என்ன? இன்காம்பிட்டன்ட் இன்எலிஜிபிள் விஜய் களத்துக்கு வராம போயிட்டாருன்னா, ஆனா அவருக்கு நிறைய மக்களோட சப்போர்ட் இருக்கு, இளைஞர்களோட சப்போர்ட் அவரு இருக்கு. தகுதியற்றவராட்டு திறமையற்றவராட்டு களத்துக்குள்ளே வராம போயிட்டாருன்னா, அஜித் கூட தான் சப்போர்ட் இருக்கு, களத்துக்குள்ள வரலையே. இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு ரஜினிகாந்த் மாதிரி களத்துக்குள்ளே வராம போயிட்டாருன்னா, ஒருவேளை வந்துட்டா இன்காம்பிட்டன்ட் இன்எலிஜிபிள்னு நிரூபிச்சு சீமானோட சிறிய சக்தின்னு தான் காட்டுவார். சீமான் தன்னை தாண்டிடுவாருங்கிறதுக்கு பயந்து, சீமானுக்கு பயந்தே களத்துக்குள்ள வரமாட்டார், 214 போட்டு வரமாட்டார். காரணம், வாரிசு துணிவு படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் எனக்கு நான் தான் போட்டினார். காரணம், துணிவு வாரிசை தாண்டிடும்னு அச்சம். சிவகார்த்திகேயன் பெரிய ஸ்டாராக வளர்ந்துருக்கிறான்னு சொல்லி அவரை கண்டு அச்சப்பட்டு துப்பாக்கி அவர் கையில் கொடுக்குற மாதிரி படத்தில் ஒரு சீனை வச்சார். அப்போ சீமான்கிட்ட தோற்றுருவோம். சீமான் 5வது முறை தனிச்சு நிற்கிறாரு, கிரெடிபிலிட்டியோடு நிற்கிறாரு. அவர் சினிமா ரீல் அரசியல் பண்ணலை. திரௌபதி அம்மன் ஆலய நுழைவுக்கு நானே போவேங்கிறாரு. நம்ம தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒழின்னு ரீலில் தான் நிற்கிறாரு. அவர் ரியலாக களத்துக்குள்ளே நிற்கிறாரு. அவர் பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்க கேட்குறாரு. நம்ம அதை கேட்கல. நம்ம சினிமாவில் தான் அஜித்துக்கு எதிராட்டு தமிழாண்டான்னு சொல்றோம். அவர் தமிழ்ல இருந்து பிறந்தது தான். ஏன் அவர் இப்ப கூட களத்துல இறங்கி ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் களத்துல இருந்தது 214 தொகுதியில கேண்டிடேட்டை போட்டு அதுல நிற்கிறது, அதுல நிற்க மாட்டாருங்கிறதா என் கருத்தை சொல்றேன். அது இன்னும் ஏன்னா கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரா இல்லையா? இது விக்கிரவாண்டியில் போலரைசேஷனுக்கு கண்டு பயந்து இருந்தாரா இல்லையா? கட்சி ஆரம்பிச்சுட்டு சிஏ எதிர்ப்புன்னு பேசாமல் இருந்தாரா இல்லையா? மீண்டும் 26லையும் சீமானோட கீழே போயிடுவோங்கிற லெவலில் 214லையும் கேண்டிடேட் போட்டு கீழே போயிடுவோங்கிற அச்சத்தில் களத்துக்குள்ளே வரமாட்டார். அது சீமானுக்கு பெரிய பூஸ்டாக இருக்கும். கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசன் சீமானை தூக்குனது மாதிரி விஜய் சீமான் கம்பேரிசனும் சீமானை தூக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். யாராத்தா செத்தாங்கிறது ரிசல்ட்டில் தெரிஞ்சு போகுமே. யாராத்தா செத்தாங்கிறது ரிசல்ட்டில் தெரிஞ்சு போகுமே. அதுக்கு அவசியமே இருக்காது. யாருன்னா காரணம் நம்ம செத்து போவோம்னு பின்வாங்கிடுவார் விஜய். பொறுத்திருந்து பாருங்க. எடப்பாடி அவர்களுமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு பிரமாதமான கட்சி அதிமுக கூட்டணியில இணைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமீபத்துல திருமாவளவன் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க நிராகரிச்சுட்டாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகமும் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. நாம் தமிழர் தான் அந்த ஒரு பிரமாதமா, அந்த நாம் தமிழர் கட்சி தான் பிரமாதமான கட்சி, அந்த கட்சி தான் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தின உங்க கருத்து? அவர் சொல்லக்கூடிய அளவுல இன்னைக்கு நாம் தமிழர் தான் 2011ஆம் ஆண்டு விஜயகாந்த் மாதிரி இருக்கிறாங்க. 2 அணிக்கும் இடையில 8% ஓட்டுங்கிறது ஒரு டிசைடிங் ஓட்டு தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்டிஏ இதெல்லாம் சேர்ந்தா ஒரு 40 சம்திங் 41 கிட்ட வரும். திமுக 47. 8%ங்கிறது 2011 கேப்டன் விஜயகாந்துக்கு இருந்த ஓட்டு தான். சீமான் தனிச்சே போகிறேன்னு சொல்கிறதுனாலையும் சீமானுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடாதுங்கிற அடிப்படையிலையும் பலன் நிரூபிக்காத அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை வச்சு சீமான் மீது எதிர்ப்புணர்வு கொண்டவங்கெல்லாம் ஒரு அரசியலை பண்ணுறாங்க. இவர் எந்த கட்சின்னு சொல்லலை, நாம் தமிழர்னு சொல்லிட்டாருன்னா அவர் கண்ணா பண்ணான்னு திட்டிவிடுவார். கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு என்னாச்சு, அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைது இல்லைன்னு, அங்கேயும் ஊழல் இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் டாஸ்மார்க் இங்கேயும் டாஸ்மார்க், அங்கேயும் இலவசம் இங்கேயும் இலவசம்னு அவர் ஒரு பட்டியலை போட்டு எடுத்து அடிப்பார். அதனால அவர் நாம் தமிழர்னு சொல்லதுக்கு அவருக்கு எண்ணம் இல்லை. ஆசை இருக்கலாம், எண்ணம் இல்லை. ஒன்று பாமகவை சொன்னார். பாமக தான் வெளிப்படையாக சொன்னார். 4 மந்திரி வேணும்னு அன்புமணி கேட்டுட்டார். ஏன்னா 90 தொகுதியில் பாமக இல்லாமல் ஃபைட் பண்ண முடியாது. அன்புமணி ராமதாஸும் சேர்த்தா நான் சொல்கிறேன், பாமக இல்லாமல் ஃபைட் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல பாமகவை சொல்லி
ஒரு நோஸ் கட்டு வாங்கிட்டாரு, அடிச்சுட்டாரு அன்புமணி. உங்களை வச்சு எங்களுக்கு லாபம் இல்லை, நாங்கள் இல்லாமல் 90 தேதியில் உங்களுக்கு ஃபைட்டே இல்லை. அப்போ இதனால எந்த கட்சின்னு சொன்னால் பிரச்சனை வரும். அதனால பொதுவாக பெரிய கட்சின்னா யாரை சொன்னான்னு வராது இல்லையா? புத்திசாலித்தனமாக தான் பேசுகிறாரு. இப்போ பெரிய கட்சி அஜித் கூட தொடங்கி ஒரு பெரிய கட்சி தொடங்கி வரலாமே, நாள் இருக்க. அஜித் தொடங்கி வரலாம், சிவகார்த்தியன் தொடங்கி வரலாம். இப்போ என்ன சொல்கிறாருன்னு விஜய் சொன்னார்னா, தம்பி ஒன்றும் சொல்லலப்பா, அஜித் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு, அஜித் ஒரு கட்சி தொடங்கி வர போகிறாரு, அதைத்தான்பா பெரிய கட்சின்னு சொன்னேன். நீ என்னப்பா பல கலர் மாறினவன் பச்சுவந்தி, அவர் ஸ்டெடியான ஆளு அஜித்னு கூட ஒரு பதிலை சொல்லிடலாம். இப்போ யாரும் எங்களை சொல்கிறாங்கன்னு சொல்லாத அளவுக்கு அது பூடகமாக பேசியிருக்கிறார். பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஜூலை 20, 2025 ஞாயிறு காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருமண மண்டபம், வதிஷ்டபுரம், திட்டக்குடி.